கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியா கடந்த 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு சென்று தனியாக கிளினிக் தொடங்குவதற்காக அந்நாட்டு சட்டப்படி உள்ளூரைச் சேர்ந்த தலால் அப்தோ மஹ்தி என்பவருடன் சேர்ந்து 2014ஆம் ஆண்டு தனியாக கிளினிக் தொடங்கினார். ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நிமிஷா கொடுத்த புகாரின் பெயரில் ஏமன் நாட்டு காவல்துறையால் மஹ்தி கைது செய்யப்பட்டார். பின்னர் சிறையிலிருந்து மஹ்தி வெளியே வந்த பிறகு நிமிஷாவை மிரட்டியதோடு அவருடைய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் மறுப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதனால் செவிலியர் நிமிஷா கொடுத்த மயக்க மருந்து காரணமாக தலால் அப்தோ உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து நிமிஷா கைது செய்யப்பட்ட நிலையில் 2019ஆம் ஆண்டு கொலை குற்றவாளி என தீர்ப்பளித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஏமன் நாட்டு உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்த நிலையில் வரும் 16ஆம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளது. இதனிடையே நிமிஷா தரப்பில் தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்த மனுவை அவசர வழக்காக இன்று உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான அட்டர்னி ஜெனரல் வெங்கட் ரமணி இந்த விவகாரத்தில் அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவடைந்தது என்றும் இந்திய அரசு ராஜாங்க ரீதியில் எந்த எல்லை வரை செல்ல முடியுமோ அதுவரை சென்றுவிட்டது என்றும், ஆனால் எதுவுமே பலனளிக்காத நிலையில் கூடுதலாக ஏமன் நாட்டு அரசு வழக்கறிஞரிடமும் தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி முறையிட்டோம், ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை எனவும், இதை தவிர ஏமன் நாட்டில் செல்வாக்குள்ள ஒரு நபரிடம் பேசினோம், ஆனால் அதுவும் பலனளிக்கவில்லை எனவும், குறிப்பாக மரண தண்டனை வழங்கப்படுவது நிறுத்தி வைக்கப்படும் என முறைசாரா தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது எனவும், ஆனால் அது பலன் அளிக்குமா என்பது தங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் வரையறுக்கப்பட்ட வரம்பை தாண்டி மத்திய அரசால் ஏதாவது செய்ய முடியுமா என கேட்கக்கூடிய விவகாரம் இது அல்ல என்றும் அட்டர்னி ஜெனரல் தெரிவித்தார். அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி மனுதாரர் தரப்பில் பிளட் மணி வழங்கப்படும் என கூறுகிறார்களே என கேட்டபோது அதற்கும் எவ்வித சம்மதமும் ஏமனில் தெரிவிக்கப்படவில்லை என மத்திய அரசு தரப்பு தெரிவித்தது. மேலும் இன்று காலை 10:30 மணியளவில் மரண தண்டனை வழங்கப்படுவதை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எனவும், ஆனால் அவை எதுவுமே பலனளிக்கவில்லை எனவும், இதற்கு மேல் இதுகுறித்து வெளிப்படையாக எதுவும் கூற முடியாது எனவும் தெரிவித்தார். இதையடுத்து மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் இவ்விவகாரத்தில் எடுத்துள்ளது என கூறிய நீதிபதி மத்திய அரசுக்கு வழக்கு குறித்த நிலை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.